வணக்கம் ராதிகா. சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. குறிப்பாக தமிழக முதலமைச்சரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பல்வேறு முக்கிய அரசியல் மற்றும் தேர்தல் தொடர்பான விவகாரங்கள் குறித்து இன்று விரிவாக ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வரும் நிலையில் ஆளும் தரப்பில் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகிறது. குறிப்பாக இன்று நடைபெறும் இந்த முக்கிய சந்திப்பில் கூட்டணி கட்சிகளிடையே என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளது என்று சிறிது நேரத்தில் நமக்கு தகவல்கள் கிடைக்கும். குறிப்பாக மேலும் ஒவ்வொரு கட்சிகளும் வழங்கப்பட்டுள்ள தொகுதிகளில் பிரச்சார திட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தேர்தல் அறிக்கை தற்பொழுது மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய முக்கிய வாக்குறுதிகள், சமூக மற்றும் பொருளாதார நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம், எதிர்கட்சிகளை எதிர்கொள்ளும் அரசியல் வியூகங்கள், வாக்காளர்கள் ஆதரிக்கும் முயற்சி போன்ற அம்சங்களும் இந்த சந்திப்பில் முக்கியமாக பேசப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மொத்தத்தில் இன்று நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டம் வரும் தேர்தலுக்கான கூட்டணியின் பாதையை தீர்மானிக்கும் முக்கிய சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு பிறகு வெளியாகும் அறிவிப்புகள் தமிழக அரசியல் வட்டாரங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாகவும் உள்ளது ராதிகா.